ஏன்னா ஐபிஎல் மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் டெல்லியோட மேட்சோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். டாஸ் யார் வின் பண்ணுவா, மேட்ச் வின் பண்ண யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமா, யாருக்கு இம்பார்ட்டண்டான மேட்ச் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, கிரவுண்டை பொறுத்த வரைக்குமே 2 பேர்த்துக்குமே ஹோம் கிரவுண்டு கிடையாது, ஒரு ஜெய்ப்பூரில் வச்சு நடக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் அதிக ரன் அடிச்சிருக்காங்க. பவுலர்ஸ் வந்து எப்போமாவது விக்கெட் எடுத்திருக்காங்க, ரொம்ப பெரிய விக்கெட்டும் எடுக்கலை. ஸோ ஸ்பின்னர்ஸும் சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி 1-2 சில நேரத்தில் நியூ பாலில் விக்கெட் விழும், இல்லை லாஸ்ட் நேரத்தில் அடிக்க போய் விக்கெட் விழும், அந்த மாதிரி தான் விக்கெட் ஆகிருக்காங்க. மிடில் நேரத்தில் விக்கெட் விழலை ரொம்ப. ஸோ பேட்டிங் பிச்சு, ஸோ டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சேசிங்கில். ஸோ டெல்லி டாஸ் வின்னர் இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது பஞ்சாபுக்கு 51%, டெல்லிக்கு 49% இருக்குது. ஏன்னா லாஸ்ட்னா அவங்க லேண்டாக ஒரு 5 மேட்ச் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது பஞ்சாப் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்மால் லீக் டீமு ஜிஎல் டீம் எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நேற்று மேட்ச் வந்து நான் ட்ராவலில் இருந்தேன், டீம் வீடியோ கொடுத்துட்டேன். பட் ஆனால் ஃபைனல் டீம் வந்து நான் அப்டேட் பண்ணல, சேஞ்சஸ். ஆனால் வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ரொட்டேஷன் பிளேயராக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணுமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் நேற்று நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த டீமு. இதில் வந்து ஜேக்கப் பெத்தல் வரல, அப்படி இல்லைன்னா நீங்கள் சால்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டைடே அவருக்கு பதில் சேஞ்சஸ் இருந்தால் இஷான் கிஷன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தா தெரியும். மெண்டிஸ் அவர் ப்ளே பண்ணல. ஸோ மாடி பேர் ரொமாரே ஷெப்பர்டு அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. கேப்டன் நம்ம கொடுத்துருந்த கேப்டன் சரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தா தெரியும். பேட் கமிங்ஸாக இருக்கட்டும், நல்ல பாயிண்ட்டு 140 கிட்ட எடுத்திருந்தார். புவனேஸ்வர் குமார் இல்லை எஸ் தயால் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. என்ன ஆகிட்டுனா நேற்று மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன், 2 பேத்துக்குமே 50-50% தான் கொடுத்துருப்பேன். நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தா தெரியும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபி வந்து இதே மாதிரி ஆர்சிபி இம்பார்ட்டான ஃபஸ்ட்டு டாப் 2ஓ இல்லை டாப் 4ஓ போகும்போது எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் இருக்கும்போது எஸ்ஆர்ஹெச் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரெக்கார்டில் வந்து அப்படி தான் இருந்தது. நேற்று தான் நான் 50-50 சொல்லியிருந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். செகண்ட் பேட்டிங் பிடிக்க டீம் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செகண்ட் ஆர்சிபி தான் பேட்டிங் பிடிச்சாங்க. பட் ஆனால் 210 200க்குள்ளேயோ இருந்தால் ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. நேற்று 230 பவுலிங் வந்து கேப்டனே அங்கே ரஜத் படிதாரே கேப்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் இன்ஜுரியாக இருந்தால் வேறு பிளேயரே விளையாட வச்சுட்டு ரஜத் படிதாரே கேப்டன் பண்ணியிருந்தால் எஸ் தயாலுக்கு கண்டிப்பாக 4 ஓவர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்பி தான் எடுத்திருந்தேன். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் நேரத்தில் நல்லா போடுவார். ஸோ 17 ஓவர் லுங்கிங்கிடி போடுறதுக்கு பதில் எஸ் தயால் போட்டிருந்தா ரன் அவ்வளோவா போயிருக்காது. 210 200 அந்த ரேஞ்சிலே நிப்பாட்டியிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் நேற்று. ஏன்னா சால்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டில் படல, விராட் கோலி பட்டது, விராட் கோலி அடிக்க போய் அவுட் ஆகிட்டார். இல்லைனா அவர்லாம் அந்த அவுட் ஆகாத பால்லாம் சிங்கிள் ஆடிருப்பார். கேப்டன் சான்ஸில் கொடுத்துருந்தோம். அவர் நேரத்துலாம் 80+ அடிக்க அதிக வாய்ப்பு இருந்தது. ஓகே, முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல. இந்த மேட்ச்சு கம்பேக் பண்ணோம். இஷான் கிஷன் மட்டும் நேற்று வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கல. நான் ஒரு 40 ரன் 30 ரன் அடிப்பார் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். அது மாதிரி சால்ட்டுக்குமே நான் சொல்லியிருந்தேன், அவரும் நல்லா பண்ணிட்டார். ஓகே, இன்றைக்குள்ள மேட்சோட பிளேயிங் 11 பார்க்கலாம். அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பிளேயிங் 11ல் இன்றைக்கி வந்து லாஸ்ட் மேட்ச் இறங்கின டீமே தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வந்து ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியே ஆகணும். ஸோ ஏன்னா டாப் 2 ஆல்ரெடி டாப் 2 போயிட்டாங்க, ஆர்சிபி கீழே வந்துட்டாங்க. இன்னும் 2 டீமுமே 4 டீமுமே சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் போகிறதுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். 2 மேட்ச் இருக்குது பஞ்சாபுக்கு. ஸோ அதனால் பயங்கரமாக பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் இன்றைக்கி சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்ச பிளேஸு சேம் தான், குல்தீப் யாதவ், முஸ்தபிர் ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் நாளைக்கு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதனால் அதிகமான டெல்லிக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்கலாம். என்னென்னா அவங்களுக்கு
ஸ்டார்க் இல்லாதது பேக் ஃபயர் ஆகிடு. அது எல்லா தடையும் ஒவ்வொரு டீமுக்காகவும் போன வருஷம் ஆர்சிபிக்கு, அதே மாதிரி இந்த வருஷம் டெல்லிக்கு ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரியன்ஸ் ஆர்யா, பிரபு சிம்ரன் சிங் இவங்க 2 விதத்தில் யாராவது ஒருத்தர் கிளிக்காக அதிக வாய்ப்பு இருக்குது, நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இவங்களுக்கு தர்மசாலாவில் நடக்கும்போது 2 பேருமே செம்மையாக ஃபயர் ஆகிருந்தாங்க. இந்த மேட்ச்சு யாராவது ஒருத்தர் ஃபயர் ஆகலாம், ஒருத்தர் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிச்சல் ஓவன் இல்லைனா ஸ்ரேயஸ் ஐயர், நெஹல் வஹேரா இவங்க 3 விதத்தில் 2 பேர் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர், நெஹல் வஹேரா பண்ணலாம். ஏன்னா லைனப் சேஞ்சஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஐயர் செகண்ட் வராரா, தேர்ட் ஃபோர்த் வராரா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க. மிச்சல் ஓவன் ஃபஸ்ட் செகண்ட் வந்தார்னா அவர் எடுத்துக்கோங்க. ஸ்ரேயஸ் ஐயர்னா அவர். ஸோ அந்த இது மட்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க இது நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நெஹல் வஹேராவுக்கு பதில் நீங்கள் அவர் பேட்டிங்கே வரமாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா யான்சன், சஹல், ஹர்பித் பார் இவங்க 3 விதத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் போகலாம். உமர் சாய் 4 ஓவர் போட்டுருவார் கண்டிப்பாக அப்படின்னா நீங்கள் அவருக்கு தாராளமாக போங்க. இல்லைனா சகலோ ஹர்பித் பாரோ அவருக்கே போங்க. நான் ஏன்னா உமர் சாய் 4 ஓவர் போட்டார்னா 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவர் போடலைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கி டாப்பில் கொஞ்சம் நிதானமாக ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. ராகுல் 2+6 நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் புரேல் ஒரு ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஆடுவார். ஸ்டம்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. விப்ராஜ் லிங்கம் இல்லைனா அக்ஷர் பட்டேல் இவங்க 2 விதத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தர் மாறி போய்க்கோங்க. டீம் நிறையா டீம் போடுறவங்க. குல்தீப் யாதவ், சமீரா நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. முகேஷ் குமார் இன்றைக்கும் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது சொன்ன பிளேயர் தான் அபிஷேக் புரேல், ரிஸ்வி. என்னென்னா டெல்லியில் ஃபஸ்ட்டு அவுட் ஸ்லோவாக ஆட ஆரம்பித்து விக்கெட் விட்டாங்கன்னா ரிஸ்வி லாஸ்ட் மேட்ச் நம்ம அவர் சொல்லி டீமில் கொடுத்துருந்தோம் டெலிகிராமில். ஸோ நீங்கள் நான் வீடியோவில் சொல்கிறதும் டெலிகிராம்லேயும் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி அந்த டீமையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரிஸ்வி எடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மேட்சும் அவருக்கு ஒரு கேமியோவில் ஆடுவார். ஸோ அவரை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. எஸ் சிங் அவரும் நல்லா போடுவார். முகேஷ் குமார், யான்சன், சகல், ஹர்பீர் பார் இவரையும் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பேட்டிங் பிடிக்கவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. 2 விக்கெட் ப்ளஸ். ஸோ அது நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம். பேட்ஸ்மேன் சைடே போயிடலாம். நீங்கள் இந்த 6 பேரை ரொட்டேட் பண்ணி கேப்டன் சான்ஸ் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். மிச்சல் ஓவனை சேர்த்துக்கோங்க. உமர் சாய் ஏன் கொடுத்துருக்கேன்னா அவர் பவுலிங் போட்டு பேட்டிங் வந்தார்னா அவர் பாயிண்ட் வர அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பேட்டிங்கும் பிடிக்காமல் பவுலிங்கும் அவர் போடலை, 1 ஓவர் 2 ஓவர் தான் போடுவார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கண்டாம். மிச்சல் ஓவனே போகலாம், அவரே நல்ல இது இருக்கும். ஸோ நீங்கள் பவுலரில் கொடுக்கணும்னு நினச்சா யான்சன், குல்தீப் யாதவ், அஸ்தீப் சிங் இவங்க 3 பேத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். மிச்சப்படி இவங்களாம் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பிரியன்ஸ் ஆர்யா கூட ஒரு ரிஸ்க்காக வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. 2+6க்கும் ஓகே. அதே மாதிரி என்னோடய ஃபைனல் டீம் பார்க்கும்போது ஐயருக்கு கேப்டனும் ராகுலுக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ராகுல் கொடுக்கறதுக்கு பதில் இல்லை ஐயருக்கு யோசித்தீங்க அப்படின்னா ரொம்ப பண்ண மாட்டால் மிச்சல் ஓவனோ, பிரபு சிம்ரன் சிங், ஸ்டம்ஸ் அவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணலாம். பவுலரில் கொடுக்கறனால குல்தீப் யாதவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, கொடுத்து பாருங்கள். இது என்னோடய ஃபைனல் டீம். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.